ஸோ இந்த நாள் 21 நம்ம இருக்கிறோம். இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோடு. இன்னைக்கு நாள் 21 இருக்கும். ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா சுத்திகரிப்பு. எஸ், இந்த வாரம் ரொம்ப விசேஷ வாரமாக இருக்குது. அதாவது கிறிஸ்துவோடைய சிலுவைப்பாடுகளை ஒட்டிய இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம். ஸோ இதில் முதலாவது குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஆலயத்திற்கு சென்று அவர் செய்த காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இதுல இருந்து இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவரும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு உபதேசித்தார். ஸோ இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும், இந்த காரியம் எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா வந்து தேவாலயத்தில் நுழைஞ்சு பார்க்கும்போது அங்கே வந்து அது ஒரு பிஸ்னஸ் சென்டராக மாறி இருக்கிறது பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காசுக்காரருடைய பலகைகள் எல்லாவற்றையும் கவிழ்த்துட்டு அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு துரத்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஆண்டு வந்து கோபப்பட்ட ஒரு இடம். அதாவது இந்த இடத்துல தான் ஆண்டோடைய கோபத்தை நம்ம பார்க்குறோம். ஏசப்பா கோபப்பட்ட ஒரு இடம்னா அது இந்த இடம் தான் புதிய ஏற்பாட்டில். ஸோ அப்போ அவர் வந்து எதுக்காக கோவப்படுறாரு, தப்பா, அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவாலயத்தில் வந்து பிரவேசித்து அங்கே வந்து விற்கிறதும் கொள்கிறதும். ஸோ என்னெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி. பாவம் செஞ்சால் அதுக்கு பலி செலுத்தணும், இல்லை ஒரு காணிக்கை செலுத்தணும்னா அதுக்கு பலி செலுத்தணும். ஒரு பிள்ளை பிறந்து 8 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பலி செலுத்தணும். இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருந்தது மோசேயின் பிரமாணத்தின்படி. கிறிஸ்து இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இந்த பலிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் பலிகள் இருக்கு. அப்போ அந்த பலிகள் செலுத்துறதுக்காக வெவ்வேறு ஊர்ல இருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்குள்ள இந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த ஆலயத்தின் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வெளியே இருந்து ஒரு டீம் ஆஃப் இந்த கோழி, மாடு, ஆடு இதெல்லாம் விற்கிறவங்களை வந்து டைப் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்து அதிக விலைக்கு அந்த மிருகங்களை வந்து விற்கிறது. அண்ட் என்னன்னா இவங்க ஃபோர்ஸரை பண்றது, நீங்க இங்க இருக்கிறது வாங்கிட்டு வந்தாதான் நாங்க பலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதிக விலைக்கு அந்த மாடு, ஆடு, புறா குஞ்சுகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்றது. ரெண்டாவது அங்க என்ன நடக்குதுன்னா காசுக்காரர் பலகைகளை கவிழ்த்து விட்டார். அப்படின்னா என்னன்னா வெளியிருந்து வரவங்க வரி செலுத்தணும். வருஷத்துல ஒரு வாட்டி எருசலேம் தேவாலயத்துக்கான வரிகளை செலுத்துறது, காணிக்கைகளை செலுத்துறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கொண்டு வர காசை நீங்க இது பண்ணக்கூடாது, லைக் டோக்கன் சிஸ்டம் மாதிரி. சர்ச்சுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க இந்த காசை என்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுக்குற காயினை நீங்க வாங்கிக்கணும். மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இப்போ நம்ம ஃபாரினுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற நம்ம இந்தியன் ருபீஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ எஃப்டி எக்ஸ்சேஞ்ச். அப்போ மணி வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இவங்க என்ன பண்றது, இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நான் உனக்கு ஒரு காயின் தரேன்னு சொல்லி அதுக்கு காசு வந்து எவ்வளோக்கு வாங்குறது, அதிக விலைக்கு அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி தவறான காரியங்கள் ஒரு பிஸ்னஸ் சென்டரா வந்து ஆண்டோடைய ஆலயத்தை மாத்துறாங்க. ஆனா இவங்க எந்த இடத்துல மாத்துறாங்க அப்படின்னா அவுட்டர் கோர்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வெளி சுற்று இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளி அந்த கேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா, நான் இமேஜ் ஆட் பண்றேன். அந்த ஏரியால தான் புறஜாதி மக்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தா உட்படாத ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற இடம். இவங்க இந்த இடத்துல தான் இந்த வேலைகளை பண்றது. இன்னொன்னு 16 வசனத்துல ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க சர்ச்சை வந்து ஷார்ட்கட்டா யூஸ் பண்றது. அதாவது சுத்தி நடந்து போனோம் அப்படின்னா பொருள் தூக்கிட்டு போறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச்சை வந்து ஷார்ட்கட்டா யூஸ் பண்றது, வேற வழி இல்லாததுனால சர்ச் வழியா யூஸ் பண்றது. எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யாருக்கு இவங்க இதுல பெரிய டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறஜாதி மக்கள் ஆண்டரை அனுசரிக்கிறதுக்கு, ஆண்டரை தெரியாத ஜனங்க அவங்க வந்து ஆண்டரை ஆராதிக்கணும், அவரிடத்துல வந்து ஜெபங்களை ஏறெடுக்கணும். வசனம் சொல்லுது எருசலேம் தேவாலயத்துல இருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர் காதுகள் கேட்கிறவைகளுமா இருக்கும்னு பழைய ஏற்பாட்டுல வசனம், தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வசனம் சொல்லுது. அப்போ அந்த நம்பிக்கையில எங்கெங்கேயோ இருந்து ஜனங்க வந்து எருசலேம் தேவாலயத்துல வந்து இந்த தேவன் உண்மையுள்ள தேவன் அவங்க அனுசரிக்க
அனுசரிக்க வராங்க. அவங்க அனுசரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இந்த ஜனங்க, இந்த பிரதான ஆசாரியன், சபை தலைவன், இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டருக்கு அவருடைய அவருடைய ஆலயத்தை குறித்து, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஆலயத்தின் மேல இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியத்தினால அவர் யாரையும் ஹர்ட் பண்ணல. அவர் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அது வந்து கலைத்து அவங்களெல்லாம் விரட்டி விடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் கூட இந்த காரியங்கள் நிறைய நேரங்களில் சபையில நடக்குது. பாருங்களேன், இதெல்லாம் செய்யறவங்க யாரு? சபை தலைவன், பிரதான ஆசாரியன், சபையோட அஃபிலேட்டடா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மனுஷங்க பண்றதுதான் இப்படிப்பட்ட பாவங்களை அவங்க பண்றதை பார்க்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வீடு ஜெப வீடு, எல்லாருக்கும் சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. ஆனா நீங்க அதை எப்படி மாத்திட்டீங்க? கல்லர் குகையாய் மாத்திட்டீங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா, பாவிகளாய் மற்றவருடைய சொத்தை அபகரிக்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துறது, கொலை பாதகராய் இருக்கிறவர்கள், விபச்சாரக்காரராய் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சபையோட அஃபிலேட் ஆகி சபையோடு கூட சேர்ந்து அவங்க வந்து சபையை வந்து ஒரு மாஸ்கா வெளியே தோற்றத்துக்கு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சிட்டு சபைக்குள்ளேயே இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஆண்டருடைய ஆலயத்துக்குள்ளாகவே இதெல்லாம் கொண்டு வரத ஆண்டர் பார்க்கிறாரு. இதே காரியத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அதுல ஆண்டர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக யூதா ஜனங்களுக்கு, யூதா தேசத்தின் ஜனங்களுக்கு அவர் சொல்றதை பார்க்கணும். அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஆலயம் நம்ம கூட, ஆலயம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், ஆலயத்துல நம்ம இருக்கிறோம், ஆலயத்துல இருக்கிறதுனாலே ஒழிய ஆண்டவர் நம்ம வந்து ஆசீர்வதிப்பாரு, நம்ம நல்லவங்க, நம்ம பரிசுத்தமானவங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட இந்த நம்பிக்கை இருக்கு. நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு நான் இவ்வளவு காணிக்க தரேன், தசம்பாகம் தரேன்ற ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் அன்னைக்கு வந்து இருந்த அந்த யூதா ஜனங்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரா, அதை வந்து உடைக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியம் தான் மறுபடியும் எங்க நடக்குது? ஏசப்பா வாழ்ந்த காலத்துல சபையில நடக்குது. எல்லா தப்பையும் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க? சபையில இருக்கிறன்ற போர்வையில ரொம்ப தைரியமா இருக்கிறது. அதே காரியம் தான் என்ன ஆகுது? ஏசப்பாவோட காலத்துல நடக்குது. அங்க சொன்ன மாதிரி தான் கல்லர் குகையாக்கிட்டீங்க, இதை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதே போலதான் இங்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஏசப்பா வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. எதை நம்ம வசனம் தெளிவாய் சிலது வெளிப்படுத்தல. முதலாவது வந்து நியாய தீர்ப்பு, கடைசி கால நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் எங்க தான் பிகின் ஆகுமா? எருசலேம் ஆலயத்திலிருந்து தான் பிகின் ஆகும். இன்றைக்கும் இந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம் தேவ ஜனமே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் நீங்களும் நானும் சபைக்கு போறதுனாலயோ, இல்லை நம்ம வந்து சண்டே தேவனை ஆராதிக்கிறதுனாலயோ, இல்லை ஏன் ஊழியம் செய்யறதுனால கூட நம்ம நம்பிக்கை அது மேல வைக்க கூடாது. ஆண்டு நம்ம இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ ஆண்டு நம்ம இடத்துல வந்து அந்த பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த காரியம் இல்லாம ஒரு மாய்மாலமான ஒரு காரியம் இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் கோவப்பட்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டருக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. அது பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த ஆராதனை மேல ஆண்டவர் பிரியமா இல்லை. அவங்க பொய்யா ஜஸ்ட் எல்லாருமே சபையில தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வந்து உண்மையான ஆராதனை நடக்கல. அதோட எஃபெக்ட் என்னன்னா, புறஜாதி மக்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு உள்ள இருந்த மக்கள், தேவனை அறிந்த ஜனம், தேவனை பிரஸ்தாவப்படுத்துகிற, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஜனமே புறஜாதியார் உள்ள வரக்கூடாதபடிக்கு ஒரு இடரலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம செய்யற சில காரியங்கள், நம்ம கிட்ட இருக்கிற சில குறைகள், நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கையா இருக்கும்போது, அன்னைக்கு எப்படி எருசலேம் தேவாலயத்துக்குள்ள புறஜாதி மக்களால உள்ள வர முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்ததோ, அப்படிதான் இன்னைக்கும் நம்ம தடையை உண்டு பண்ணியிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்மை நாமே நிதானி தருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ரிலீஜியஸா இருக்கிறோம், மதத்துல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறோம், சபைக்கு போறோம், தசபாகம் கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம்
இருக்கிறோன்றதையும் ஆண்டரோட கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆண்டரோட கூட உறவு நமக்கு எப்படி இருக்கு, ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம். நான் சபையில தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன், கிறிஸ்தவளா தான் இருக்கிறேன்றதுக்காக நீங்களும் நானும் நம்ம சரியா இருக்கிறோம்னு நம்ம நம்ப முடியாது. ரெண்டாவது காரியம், ஒவ்வொரு வாரம் நம்ம சபைக்கு போகும்போதும் அதுக்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறியணும். ஒவ்வொரு வார்த்தையை நம்ம சபையில கேட்கும் போதும் அது நமக்காகத்தான். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்ன மெசேஜ் கேட்டாலும் நம்மள குத்தி காட்ட தான் சொல்றாங்க, என்ன இன்டைரக்டா வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நம்ம மாத்திக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறாரு. அந்த புல்பிட்ல போய் ஒருத்தங்க நின்று பேசுறாங்க அப்படின்னாலே அவங்க ஆவியில நிரம்பிதான் அந்த இடத்துல பேசுறாங்க. ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் பாருங்க, பிழையாமின் கழுதையை கொண்டே ஆண்டவர் பேசினாரு அப்படின்னா அந்த நம்மளும் அந்த கழுதை மாதிரி தான். இந்த கழுதை கிட்ட ஃபிளாஸ் இருக்கும், இந்த கழுதை வந்து நல்ல கழுதை கிடையாது, இந்த கழுதை கிட்டேயே நிறைய குறை இருக்கும். ஆனா இந்த கழுதையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள பயன்படுத்தி அவங்க மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அப்படி நம்மளுடைய அந்த வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பதாகவும் நம்ம ஜெபிக்கணும். அந்த வார்த்தையே நான் பின்பற்றதற்கான இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த வார்த்தையை அபியாசிக்கிறதுக்கான இருதயத்தை எனக்கு தாங்க, அந்த வார்த்தையில என்னோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்கன்னு ஆராதனைக்கு போறதுக்கு முந்தின நாள் நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை ஆயத்தப்படுத்தணும். நிறைய சபைகள்ல ஆயத்த ஜபம், ஞாயிறு ஆராதனையான ஆயத்த ஜபம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது கிடையாது. பட் நம்ம வீட்லயே அதை நம்ம வந்து பண்ணலாம். சபைக்கு போய் தான் நம்ம பண்ணணும் இல்லை, வீட்லயே அந்த அடுத்த நாள் ஆராதனைக்கு, ஞாயிறு ஆராதனைக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நான்காவது மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அன்னைக்கு எப்படி ஜனங்கள் புறஜாதி மக்கள் உள்ள வரக்கூடாத படிக்க ஒரு இடர்லா இருந்தாங்களோ, இன்னைக்கும் நம்மளுடைய சாட்சியற்ற வாழ்க்கை அப்படி ஒரு தடையா இருக்கு. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு பர்சனா மற்றவர்கள் வர்றதுக்கு ஒரு தடையா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லையும், நம்மளுடைய செயல்களும், நம்மளுடைய பேச்சில், நடத்தையிலும் எதுலையுமே நான் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மிக கவனமாக ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டிய காலம் தேவச்சனமே. அப்போ என்ன அப்படின்னா, தினந்தோறும் நான் எந்த வகையிலையும் ஒரு என்னுடைய சாட்சியை கெடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையோட கோலே அப்படி மாறணும். நான் இதை செஞ்சா என் சாட்சி கெட்டுடுமா, நான் இப்படி பேசினா அந்த இடத்துல என் சாட்சி கெட்டுடுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வித்தியாசமா இருக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியாவது நம்ம எடுக்கணும். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கு. பட் நம்ம தினந்தோறும் அனலைஸ் பண்ணி அவனுடைய சமூகத்துல ஒப்புரவாகி ஒரு ஒரு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிற நிலைக்கு நம்ம வருகிறவர்களா இருக்கணும். ஐந்தாவது காரியம், பி ஹானஸ்ட் வித் காட். ஆண்டவர் இடத்துல உண்மையா இருப்போம். நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, சில பாவங்கள் நம்மளால விட முடியல. ஆனா அது ஆண்டவர் இடத்துல நம்ம அறிக்கை செய்து அதுக்கான பலனை தினந்தோறும் அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு மாய்மாலமான வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார். ஸோ இதோட டே 21 வீடியோ முடியுது. நாளைக்கு 22வது நாள் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you all.